So good afternoon students. So last class test சொல்லிருந்தேன். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் டெஸ்ட் எழுதி அனுப்பவே இல்லை. பேக் கேமரா ஒர்க் ஆகல, ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. யார் ஃபோனில் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் அது மூலமாக வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் அப்படியே வந்து கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒவ்வொரு கிளாஸில் உள்ள அட்டண்டன்ஸும் சரி, அட்டண்டன்ஸ்க்கு லாக் புக் கொடுத்துட்டாங்க காலேஜில். அட்டண்டன்ஸு எவ்ரி டெஸ்ட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. டே டு டே வந்து டிஎம்இக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஆப்சென்ட்டுன்னு ஆப்சென்ட்டு தான். ஸோ 56 பேர் கிளாஸில் இருக்கீங்க. அதில் 45 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் 30 பேர் தான் வர்றீங்க ஒரு நாளைக்கு கிளாஸில். வரதே கிடையாது. ரெகுலர் ஆப்சென்டீஸ் வந்து நேம் நோட் பண்ணி கொடுப்போம். ஸோ கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் வைக்கிற ரிப்போர்ட்டை அனுப்பிக்கிட்டே இருப்போம், கிரேட் போட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து ஒழுங்காக எழுதுங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கேல்குலேஷன், பர்சன்டேஜ் சொல்யூஷன் கேல்குலேஷன். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஆல்கஹால் டைலூஷன் அலிகேஷன் மெத்தட். ஸோ ஆல்கஹால் டைலூஷன் அப்படின்னா என்ன? ஆல்கஹாலில் நமக்கு என்ன 5% ஆல்கஹால், 10% ஆல்கஹால், ஸோ ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்ஸ்ன்னு நிறைய இருக்கும். ஸோ அதில் என்னது அப்படின்னா என்ன? ஸோ பர்சன்டேஜ் இந்த சென்ஸ் அதோட எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது சொல்லுது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் நம்ம வாட்டரில் ஆட் பண்ணி அதை வந்து மேக் பண்ணியிருப்போம், அதோட ஸ்ட்ரென்த்து சொல்கிறது தான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்கஹால் டைலூஷன் அலிகேஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா மெயினாக வந்து ஆல்கஹால் அப்படின்றது 90% ஆர் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் கண்டெய்ன்ஸ். அதாவது ஆல்கஹால் 90% இல்லைன்னா அது பேர் வந்து ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டெய்ன்ஸ் 90 parts by volume of ethanol, ethyl alcohol, that is ethanol, and 10 parts of water. ஒன்றும் இல்லை, 90% அப்படின்னா 90% alcohol and 10% of water. So 80% na enna appo 80% of alcohol plus 20% of water. ஓகேவா? ஸோ அதான் 90% ஆல்கஹால் அப்படின்னா ஸ்பிரிட் கண்டெய்ன்ஸ் 90 parts of ethanol இருக்கும், ரிமைனிங் வாட்டர். ஸோ 50%னா 50% ஆல்கஹால், ரிமைனிங் வாட்டர். ஓகே, அலிகேஷன் மெத்தட் இந்த சென்ஸ் இந்த கிராஸ் செக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து அலிகேஷன் மெத்தட் அப்படின்றோம். இந்த அலிகேஷன் மெத்தட், ஹவு டு கால்குலேட் அலிகேஷன் மெத்தட், இந்த ஆல்கஹால் கால்குலேஷன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த அலிகேஷன் மெத்தட் ரைட் த டிசைட் பர்சன்டேஜ் இன் சென்டர். அதாவது டிசைட் பர்சன்டேஜ்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்களோ அதை சென்டரில் எழுதிக்கணும். ஸோ இது வந்து இந்த சம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சம் இருக்கும், ரிப்பீட்டடாக கொஷின்ஸில் இருக்கிறது. ஸோ இது வந்து நல்லா கவனிங்க, பின்னாடி உள்ளதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 40% அப்படின்றது வந்து 40% ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் 60% அண்ட் 10% ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ 40% ஆல்கஹால் அப்படின்றது இதில் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் ஃப்ரம் எதுலேருந்து நமக்கு கிடைக்குது 10% ஆஃப் ஆல்கஹால். ஸோ வந்து இதில் 40% அப்படின்றது வந்து மெயினாக வந்து டிசைட் பர்சன்டேஜ். இதில் வந்து 90% டிசைட் பர்சன்டேஜ். ஸோ அதை வந்து சென்டரில் எழுதிடணும். தென் ரைட் ஹையர் பர்சன்டேஜ் அந்த லெஃப்ட் சைட். ஸோ ஹையராக இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜை லெஃப்ட் சைடில் எழுதிட்டு ஸோ லோவர் பர்சன்டேஜை லெஃப்ட் சைடுக்கு கீழே. ஸோ இந்த பக்கம் பிரிச்சிடுறோம். ஸோ பிரிக்கும் போது கீழே வந்து லோவர் பர்சன்டேஜ். ஸோ 10 வந்து நம்ம எழுதிடுவோம். ஸோ ரைட் த subtracted value of the right side above and below the center respectively. அதாவது subtracted இதையும் இந்த ஹையரையும் லோவரையும் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற பர்சன்டேஜை ரெண்டா பிரித்து பார்ட்டாக எடுத்து தனியாக எழுதிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பேஜை வச்சா உங்களுக்கு புரியும். ஸோ அலிகேஷன் மெத்தடில் ஒன்றும் இல்லை, டிசர்ட் பர்சன்டேஜ் சென்டரில் வச்சுக்கிட்டு ஸோ வந்து சென்டரில் வச்சுட்டு பர்சன்டேஜ் வந்து ஹையர் பர்சன்டேஜை லெஃப்ட் சைட் அபவ்லையும் லோவர் லெஃப்ட் சைட் பிலோவையும் சப்ராக்டட் வேல்யூவை ரெண்டா பிரித்து ரைட் சைட் அபவ் ரைட் சைட் பிலோவையும் போட்டுருவோம். ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். How will you prepare 200 ml of 40% alcohol? So 40% is a desired alcohol volume from 60% and 10% of alcohol. So 10% லேருந்து 60% லேருந்து 200 ml of 40% alcohol எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து 40% ஆல்கஹால் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசைட் பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஹையர் பர்சன்டேஜ்ன்றது என்னது 60, லோவர் பர்சன்டேஜ்ன்றது 10. இது தெரிஞ்சாலே போதும், அப்ளை பண்ணால் போட்டுரும். தென் சப்ராக்டட் வேல்யூஸாக ரிட்டன் இன் ரைட் சைட். ஸோ சப்ராக்டட் வேல்யூவை ரிட்டன் பண்ணிடணும். ஸோ வந்து 60ல் 10 போனால் என்ன 50. ஸோ அதுதான். ஸோ 40%ன்றது டிசைடு வால்யூம். ஸோ 60ன்றது ஹையர் வால்யூம், 10ன்றது லோவர் வால்யூம். ரெண்டையும் 60லேருந்து 10 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 50. ஸோ அந்த 50 வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க, 30 and 20 பார்ட்ஸாக பிரித்து 50 பார்ட்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 50 வருதா? ஸோ 50 is equal to 200. ஸோ அப்போ 1 பார்ட் எவ்வளோ இருக்கும்? 200 divided by 50 is equal to 4 ml. ஓகேவா? ஸோ 50 பார்ட்ஸில் வந்து 200 ml இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்டில் 4 ml இருக்கணும். அப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கும்? ஸோ 30 parts of 60% ஆல்கஹால்னா 30 into 4 120 ml. ஸோ 20 parts of 10% ஆல்கஹால் அப்படின்னா என்னன்னா ஸோ 60க்கு 30. ஸோ 30க்கு வந்து 60% இருக்கனால 1% எவ்வளோ இருக்கும்? 30 into 4. ஸோ வந்து 20க்கு 10. ஓகேவா? ஸோ 20 into 4. ஸோ 80 ml.
So 120 ml of 60%. So கிடைச்சிருக்க ஆன்சர் 120 ml of 60% ஆல்கஹால். தென் கீழே கிடைச்சிருக்குது 80. ஓகேவா 80% ஆஃப் 10% மொத்தம் சேர்த்தா 200 ml வருது. அப்போ 200 mlக்கு எவ்வளோ நம்ம போடணும் அப்படின்னாக்கா 120 into 60 7200, 80 into 100 800. ஸோ 8000. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்டன்ட் ப்ராடக்ட். ஸோ 8000க்கு 200 அப்படின்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிடும் 40. ஸோ 40%க்கு எவ்வளோ நமக்கு ஆல்கஹால் இது பண்ணணும்னா 80 ml. ஓகேவா 8000 ml. சாரி 8000 ml. ஸோ எவ்வளோ ml போட்டால் 60% 10% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சம். ஸோ மிக்ஸ்ட் 120 ml ஆஃப் 60% ஆல்கஹால் எடுத்துக்கணும், 80 ml ஆஃப் 10% ஆல்கஹால் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் எடுத்தால் 200 ml கிடைச்சிரும், 200 ml ஆஃப் 40% ஆல்கஹால் கிடைச்சிரும். சரியா? ஸோ அதே ஃபார்முலா அதே சம்மை வேற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ அது வந்து அலிகேஷன் மெத்தட். இது அலிகேஷன் மெத்தட் இல்லாமல் ஸோ வந்து இந்த V1 ஸ்ட்ராங்கர் ஆல்கஹால் வீக்கர் ஆல்கஹால்லேருந்து எப்படி இந்த ஃபார்முலேஷன் போடுறது ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரி V1N1 is equal to V2N2. V1ன்றது வால்யூம் ஆஃப் ஸ்ட்ராங் ஆல்கஹால். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்ட்ராங் ஆல்கஹால் இந்த சென்ஸ் எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து ஸ்ட்ராங் ஆல்கஹால் 90%. ஸோ ப்ரிப்பேர் 300 ml ஆஃப் 60% ஆல்கஹால் ஃப்ரம் 90. ஸோ 90%னா 90% தான் ஸ்ட்ராங் ஆல்கஹால். ஸோ ஸ்ட்ரென்த் ஸோ வால்யூம் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்ட்ராங் ஆல்கஹால்ன்றது 90%. வால்யூம் ஆஃப் வீக்கர் ஆல்கஹால். ஸோ வீக்கர் ஆல்கஹாலோட வால்யூம் என்ன அப்படின்றது 300 ml. வால்யூம்ன்றது ml வரும். இந்த V1ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு 90. ஸ்ட்ரென்த் ஆஃப் strong alcohol 90 is equal to, so volume of weaker alcohol எவ்வளவு 300 into volume of strength of weaker alcohol றது 60%. இது ஈஸி தான். X is equal to 300 into 60 divided by 90 is equal to 200 ml. அவ்வளவுதான். ஸோ அலிகேஷன் மெத்தட்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இதில் வந்து நமக்கு ரிசைட் பர்சன்டேஜை சென்டரில் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் ஹையர் பர்சன்டேஜ் லோவர் பர்சன்டேஜ் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்னன்றது ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஒவ்வொன்றையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்டேஜையும் வந்து 50 பார்ட்ஸுக்கு 200 mlனா 1 பார்ட்டுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணணும். ஸோ 30க்கு எவ்வளோ 20க்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி ரெண்டையும் கூட்டினா 200 ml வரணும். அப்போ 200 mlக்கு நம்ம 60 into ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏயும் வந்து நம்ம எவ்வளோ ஆல்கஹாலோட ஸ்ட்ரென்த்தில் பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா 8000 வரும். ஸோ அதை டிவைட் பண்ணோன்னா டிசைடு பர்சன்டேஜ் நமக்கு வரணும். ஸோ இன்னொரு ஃபார்முலா வந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான். ஸோ இதே தான் மறுபடியும் அலிகேஷன் மெத்தடில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைடு பர்சன்டேஜ்ன்றது 60, இங்கே ஹையர் பர்சன்டேஜ் 90, லோவர் பர்சன்டேஜ் நாட் கிவன். ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா ஸோ அதே மாதிரி தான் 60% நடுவில் போட்டுக்கணும், 90% ஹைட், லோன்றது 0. ஸோ வெறும் 90 இருக்கனால 60-30 இதை பிரிச்சிடுறாங்க. ஸோ இதில் ஒரு 10 இருந்ததுன்னா மைனஸ் பண்ணி 80 40-40ன்னு பிரிச்சிருக்கலாம். ஸோ இதை வந்து 0ன்றனால 90 வந்து 60 + 13 பிரித்து 90 பார்ட்ஸ். ஸோ 90 பார்ட்ஸ்ன்றதுக்கு இங்கே எவ்வளோ ml கொடுத்துருக்காங்கன்னா 300 ml. ஓகேவா? ஸோ இந்த 300 mlன்றது அதே சம்மு தான் அலிகேஷன் மெத்தடில் இதை நம்ம இதே கால்குலேஷனாக போட போகிறோம். ஸோ 300 ml அப்படின்றது வந்து 90 பார்ட்ஸ்க்கு. ஸோ 1 பார்ட்டுக்கு எவ்வளோ கண்டுபிடிப்போம்? ஸோ 300 divided by 90 10/3. ஓகேவா? ஸோ வந்து அதே மாதிரி 60 பார்ட்ஸ்க்கு 90% ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது ஒவ்வொருக்கும் அது பார்த்த மாதிரி 30க்கு 20க்கு பார்த்த மாதிரி 60க்கு 30க்கு பார்க்க போகிறோம். ஸோ 0% வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா ஸோ 10/3 into 60 is equal to 200 ml, 10/3 into 30 is equal to 100 ml. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் மல்டிப்ளை பண்ணுவோம் டிசைடு பர்சன்டேஜால். ஸோ 200 ml of 90% ஆல்கஹால்ன்றப்போ 200 into 90, 100 ml of 0% வாட்டர். ஸோ 100 into 0 0. ஸோ போட்டோம்னா 18,000 நமக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ ரிசல்டன்ட் ப்ராடக்ட்னா இதில் வந்து 300 ml. ஸோ 18,000 divided by 300 நமக்கு டிசைட் பர்சன்டேஜ் 60 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்மு 80% ஆஃப் ஆல்கஹால் 200 ml ஆஃப் 20% ஆல்கஹால் V1N1 ஃபார்முலா. ஸோ வீக்கர் ஸ்ட்ரென்த் என்ன, லாங்கர் வால்யூம் எவ்வளோ அப்படின்றத அப்ளை பண்ணி இதில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே இதை வந்து அலிகேஷன் மெத்தடில் போடுறதுக்கு இது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் செம்ம, அப்போ தான் புரியும். ஸோ இதே மாதிரி பின்னாடி சம்ஸ் இருக்கிறத பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை பாருங்கள், போன வருஷம் பார்த்தது தான் இது எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்து ஒரு தடவை போட்டு பார்த்து இதோட ஃபோட்டோ காப்பியை அனுப்புங்க எனக்கு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் இதே மாதிரி தான் இதையும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோன்றது நம்ம தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக ஃபைனலாக அந்த டிசைட் பர்சன்டேஜ்ன்றது கிடைக்கணும். செகண்ட் ஒன் இஸ் ப்ரூஃப் ஸ்பிளிட் கால்குலேஷன். ஸோ ப்ரூஃப் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபார்முலேஷன்ஸில் ஆட் பண்ணுவோம். வாட் இஸ் ப்ரூஃப் ஸ்பிளிட் அப்படின்னா என்ன? ஸோ சிரப்னா என்ன, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சுகர் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் இருக்கணும். 66.7% என்னது வாட்டர், 33.3% சுகர் இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி ப்ரூஃப் ஸ்பிளிட்டில் வந்து அப்சல்யூட் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஸோ அப்சல்யூட் ஆல்கஹாலும் வாட்டரும் இருக்கும். ஸோ வந்து
So it contains 57.1% volume by volume or 49.28% weight by weight of ethyl alcohol. So அதில் வந்து alcohol வந்து 90% னா 90% alcohol water இருக்கும். So proof spirit is mixture of absolute alcohol and water. It contains 57.1% volume by volume or 49.28% weight by weight of ethanol இருக்கும். So practical purpose-காக யூஸ் பண்ணும்போது strength of alcohol is greater than, so இந்த 57.1 விட greater இருந்துச்சுன்னா அது வந்து இது இந்த calculation இருக்கு உங்களுக்கு over proof split அப்படின்னு சொல்றோம், OP ன்னு சொல்லுவோம். So இதை விட lower இருந்துச்சுன்னா negative under proof ன்னு சொல்றோம். So வர்ற ஆன்சரை பொறுத்து over proof under proof ன்னு சொல்றோம். ஃபார்முலா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. proof split is equal to percentage of alcohol into 1.753. நம்ம கொடுத்திருக்க percentageையும் into பண்ணோம்னா -100 அவ்வளவுதான். If it is positive, it is OP. So நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதாவது 57.1 விட அதிகமா இருந்ததுன்னா பாசிட்டிவ், that is OP. அதை விட கம்மியா இருந்தது அப்படின்னா UP ன்னு சொல்றோம் அவ்வளவுதான். So formula to find out percentage of alcohol அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா percentage of alcohol is equal to 100 plus proof split divided by 1.753. So apply பண்ணி பார்ப்போம் இதை. So convert 80% of alcohol to proof split. So 80% alcohol proof split convert பண்ண சொல்லிருக்காங்க. So proof split ஓட formula என்ன? Percentage of alcohol into 1.753. So 80 into 1.753 minus 100. So 80 into 1.753 140 plus 0.24 minus 100. So plus. So வந்து என்ன வருது? ஆன்சர் வந்து அதை விட வந்து பிளஸ்ல வருது ஆன்சர் நமக்கு. 100 எடுத்தோம்னா 40 plus 24. ஸோ இதை விட வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஓபி சரியா. தென் கன்வெர்ட் 40% ஆஃப் ஃப்ரூட்ஸ் 80% போட்டால் இப்போ 40%. ஸோ வந்து மைனஸில் கிடைக்குது இதில் ஆன்சர். ஸோ அதே மாதிரி ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் இன்ட்டு 1.753 minus 100 70.12 minus 100. ஸோ வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 70 minus 29.88. ஸோ பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா ஸோ 140ல் 100 வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து 70ல் 100 போகும். ஸோ நெகட்டிவ்ல வந்ததுன்னா யூபி. ஸோ அதே மாதிரி 100. ஸோ கன்வெர்ட் இது வந்து பர்சன்டேஜ் பார்த்தா இப்போ கன்வெர்ட் 40% ஓபி டு பர்சன்டேஜ். ஸோ வந்து ஓபிலேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படியே அதே ஃபார்முலாவை திருப்பி போடுறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறோம்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ 100 + ப்ரூஃப் ஸ்பிரிட் டிவைடட் பை 1.753. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரூஃப் ஸ்பிரிட்டை அதாவது பர்சன்டேஜை ப்ரூஃப் ஸ்பிரிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா. ப்ரூஃப் ஸ்பிரிட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்க ஸ்பிரிட்டை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்து ஸ்பிரிட்டு கேட்டாங்கன்னா மேலே உள்ள ஃபார்முலா, ஸ்பிரிட்டை கொடுத்து பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ 100 + ப்ரூஃப் ஸ்பிரிட் டிவைடட் பை 1.753 அவ்வளோதான். ஸோ 100 இங்கே வந்து என்ன அப்படின்னா 100 + ப்ரூஃப் ஸ்பிரிட் எவ்வளோ 40 டிவைடட் பை 1.753 என்ன கிடைக்குது 79.86%, 86% கிடைக்குது. ஸோ அதே 18 யூபியை வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதே வந்து 18%. ஸோ 18 + 100 minus 18 divided by 1.753. So வந்து 100 minus 18 னா 82 divided by 1.753. So 46.77% அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேல்குலேஷன். ஒரு தடவை இந்த அலிகேஷன் மெத்தடையும் இந்த ஸ்ட்ரென்தன் மெத்தடையும் ஒரு தடவை ஆல்கஹால் டைல்யூஷனை திருப்பி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திருப்பி இந்த வீடியோவை கேட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியல அப்படின்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து போர்டில் எழுதி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ.